வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கான வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியல் அமைப்பு பாலிட்டில இருந்து 6th இருந்து 12th இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஓகேங்களா. அந்த பாக்ஸ் கண்டென்ட் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம தேர்வுக்கு வந்து சம்மந்தப்பட்ட தேர்வு வந்து எல்லாமே வந்துடும். அப்படின்ற பட்சத்துல அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கான வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். போயிடலாங்களா? ஓகே. முதல் கொஸ்டின் பாருங்க. மவுசின்ரம் located in Meghalaya is the land of lowest rainfall அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெய்சல்மார் located in Rajasthan is the place of highest rainfall. தமிழ்ல பாத்துங்களேன். மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் அதிகமான மழை பொழிவு பெரும் பகுதி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும்ல. இப்ப இங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் அதிகமான மழை பெய்யுமா அப்படின்னும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அப்படியே இல்லாம மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம்ன்றது வந்து ஒரு மழைப்பொழிவுக்கு அதிகமான இடம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பார்த்தோம்னா இது அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் வந்து அதிக மழை பொழியும் பகுதி தான் இது. ஓகேங்களா? அப்ப ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்சல்மார் எதுன்னு பார்க்கும்போது குறைவான மழை பொழியும் பகுதி. அப்ப வந்து என்னன்னு பார்க்கணும், இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டே வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப எந்த ஆன்சர்னு பார்த்தோம்னா டி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்கப்பா. லாங்குவேஜஸ்னா நமக்கு எந்த ஷெட்யூல் ஞாபகம் வந்துடணும்? 8th ஷெட்யூல் ஞாபகம் வரணும். 8th ஷெட்யூல் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்து லாங்குவேஜஸ் பாருங்க. ஒரியா எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2016. ஓகேங்களா? அப்படி இல்லையா இன்னும் நமக்கு கஷ்டமா இருக்குன்னா நமக்கு ஈஸியா தெரியும்ல. தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் எந்த ஆண்டு செம்மொழி அறிவிச்சாங்க அப்படின்னும் போது 2004ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அப்போ ஒண்ணு மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது சமஸ்கிருதம். தமிழ் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்து தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் கொடுத்துருப்பாங்க. அப்ப தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 2005. ஓகேங்களா? இப்ப ஒரியா எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 2016. இப்ப இதை வச்சு இப்ப எனக்கு வந்து இவ்வளவுதான் சார் தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த 3 நமக்கு தெரியுதா? இதை வச்சு ஆப்ஷன் போலாம் நம்ம. இப்போ ஒரியானா எந்த ஆப்ஷன் பார்த்தா 2013 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க நம்ம ஈஸியா போயிடுச்சு வேலை. 3 வந்து ஸ்டார்டிங்கே வந்துருச்சு. அப்ப வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப ஒரியா வந்து 2016. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலையாளம் வந்து பார்த்தோம்னா 2013. தெலுங்கு வந்து 2008. சான்ஸ்கிரிட் பார்த்தோம்னா 2005. தமிழ் 2004. அப்ப இதுக்கான ஆப்ஷன் வந்து சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தின் நாட்டுப்புற நடனம். ஆக்சுவலா இந்த நடனத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நடனத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேச நாட்டுப்புற நடனம் எதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ராசலீலா. ஓகேங்களா? ராசலீலா உத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்திரமா இருக்கிற இடம் பார்த்தோம்னா ராசலீலான்ற ஒரு பர்சன் வந்து ரொம்ப உத்திரமா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பாங்க்ரா, இது எந்த ஸ்டேட்டோட ட்ரெடிஷனல் டான்ஸ்னு பார்த்தோம்னா பஞ்சாப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஹு பார்த்தோம்னா அஸ்ஸாமோட ஸ்டேட்டோட ட்ரெடிஷனல் டான்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா பிஹு. அடுத்து சோலியா பார்த்தோம்னா உத்தராகண்ட். உத்தராகண்டோட ட்ரெடிஷனல் டான்ஸ் வந்து சோலியா. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஃப்ரம் ஹூஸ் புக் த டேர்ம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் டேக்கன். அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை யாருடைய புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க. B.R. அம்பேத்கரா, ஜவஹர்லால் நேருவா, சர்தார் வல்லபாய் பட்டேலா, மகாத்மா காந்தியும் கொடுத்துருக்காங்க. இப்ப வேற்றுமையில் ஒற்றுமை யாருடைய புத்தகம் அப்படின்னு கண்டிப்பா நமக்கு தெரியும். அது வந்து ஜவஹர்லால் நேருடைய புத்தகம் தான். எந்த புத்தகம்னு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? டக்குன்னு ஞாபகம் வரும். எந்த புத்தகம்னா த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இதை எப்ப எழுதியிருப்பாரு அப்படின்னும் போது 1942 இருந்து 45 இந்த காலகட்டத்தில் வந்து அவர் எழுதியிருப்பாரு. இது எங்க பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கல்கட்டால பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கப்பா. 1946ஆம் ஆண்டு.
இப்ப இந்த மாதிரி கேள்விலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்ப ஜவஹர்லால் நேருன்னு பாக்குறோம். இப்ப இவரை பத்தி இவ்வளவு டேட்டாஸ் இருக்கு. அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற ஒரு புக்ல இருந்து அந்த வேற்றுமையில் ஒற்றுமையின் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கல்கட்டால பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1946ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த புத்தகத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அடுத்தது பார்ப்போம். when did டாக்டர் B.R. அம்பேத்கர் வாஸ் அவார்டட் பாரத ரத்னான்னு கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா வந்து B.R. அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு நமக்கு தெரியும்ல. இது என்ன ஆன்சர் பார்த்தாவே நம்ம போட்டுடலாம், 1990. அடுத்த கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்கப்பா. அதான் நேஷனல் சிம்பிள்ஸ் எந்தெந்த சின்னத்தை எப்பப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு. லாக்டோபெசிலஸ். லாக்டோபெசிலஸ்ன்றது நமக்கு தெரியும், ஒரு பாக்டீரியா இல்ல அது. என்ன, பாலை வந்து தயிரா மாற்றக்கூடிய பாக்டீரியா. ஓகேங்களா, அப்ப அந்த லாக்டோபெசிலஸ் எப்ப அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா 2012. ஓகேங்களா, இப்ப இந்த 2000 நம்ம ஒண்ணு தெரியுதா, 2011, 12 இரண்டாவது இதுவா இருக்கு. அவ்வளவுதான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏல வந்து 2வது. அப்ப நம்ம ஈஸியா அடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்களாமா, லாக்டோபெசிலஸ் வந்து 2012. ராஜநாகத்தை எப்ப அடாப்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தா 2010. ஓகேமா, நெக்ஸ்ட் வந்து கங்கை ஆறு. ஆறுன்னா எப்படி நான் வச்சுக்கிறீங்களா, ஆறு வளைஞ்சு போகுதுங்களா, அப்ப வளைஞ்சு போகும்போது அந்த 8ன்றத வளைஞ்சு போடுவோமா, அதுதான் கங்கை ஆறு அப்படின்னு நான் வச்சுப்போம். 2008 இது ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் மாம்பழம் வந்து 1950. இந்த 1950 கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வரும். என்னன்னு பார்த்தோம்னா தாமரை 1. ஓகேங்களா, இந்த லோட்டஸ் 1 வரும். பேனியன் ட்ரீ ஆலமரம், இது ரெண்டுமே எந்த ஆண்டு பார்த்தோம்னா 1950 தான். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, ஹூ டிசைன்ட் த இந்தியன் நேஷனல் பிளாக்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர். நமக்கு தெரியும், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா நமக்கு தெரியும்ல, பிங்காலி வெங்கையா அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பிடிமாரி வெங்கட சுப்பராவ் யாருப்பா? இந்த நம்ம நேஷனல் பிளட்ஜ் இருக்குல்ல, உறுதிமொழி, அதில் எழுதினவர் தான் இந்த பிடிமாரி வெங்கட சுப்பராவ். பிளட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட்ஜ். ஓகேங்களா, இந்த உதயகுமார் நமக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டு இந்த கரன்சியோட ரூபா சின்ன இருக்குல்ல, அதை வந்து டிசைன் பண்ணது இந்த உதயகுமார் தான், விழுப்புரத்தை சேர்ந்தவர் அவர். நெக்ஸ்ட், ஆன் பிஹாஃப் ஆஃப் பீட்டிங் ரிட்ரீட் செரிமனி ராஷ்டிரபதி பவன் வில் பி illuminated ஆன் வாட் டைம் கேட்டிருக்காங்க. பாசறைக்கு திரும்புதல் என்ற விழாவின் பொழுது எந்த நேரத்தில் ராஷ்டிரபதி பவன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகிறது? பார்த்தீங்களா, டைமோட கேட்டிருக்காங்க, அது எந்த டைம்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்ல, அந்த குடியரசு தினம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து கொண்டாடுறது தான் இந்த பாசறைக்கு திரும்புதல். ஓகேங்களா, அது வந்து 3 நாள் கழிச்சு கொண்டாடுவாங்க. எந்த டைம் பார்த்தோம்னா ஜனவரி 29. இன்னைக்குதான் அந்த பாசறைக்கு திரும்புதல்ன்றத கொண்டாடுவாங்க. எந்த டைம் நம்ம வீட்டுல விளக்கேற்றுவோம்ல, பொதுவாக எத்தனை மணிக்கு ஏற்றுவோம், 6 மணிக்கு ஏற்றுவோம். அதுதான் இங்கேயும் 6 மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. விச் கண்ட்ரி ஹாஸ் ஹேட் a long history of successful டைரக்ட் டெமோக்ரஸி கேட்டிருக்காங்க. நேரடி மக்களாட்சி கேட்டிருக்காங்க. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை எந்த நாடு பெற்றுள்ளது? இது நமக்கு தெரியும், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்து தான் நேரடி மக்களாட்சியை வந்து வரலாற்றை படைச்ச நாடுன்னு பார்க்கும்போது அதுதான் சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட், விச் டே இஸ் அப்சர்வ்ட் அஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி? எந்த நாள் மக்களாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு தெரியும், செப்டம்பர் 15. இது ஐநா அறிவித்த ஆண்டுன்னு கேட்கலாம்ல. அப்ப ஐநா எந்த ஆண்டு அறிவிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2007ஆம் ஆண்டு UNO. இந்த ஆண்டு தான் வந்து ஐநா வந்து அறிவிச்சிருப்பாங்க, செப்டம்பர் 15 வந்து மக்களாட்சி தினமாக கொண்டாடலாம் அப்படின்றத வந்து இந்த ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which was the second oldest local body in India? இந்தியாவின் 2வது பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்கறாங்க. 2வது பழமையான, இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு, இப்ப நம்ம புக்ல என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா 1வது பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு ஞாபகம் வருமா உங்களுக்கு? சொல்லுங்க அப்போ, எந்த ஆண்டு? 1688. எது? சென்னை தான் இது. இங்க என்ன கேட்டிருக்காங்க, 2வது பழமையானது கேட்டிருக்காங்க. அப்ப 2வது பழமையானது என்ன வரும்? மும்பை வரும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அப்ப மும்பை எந்த ஆண்டுன்னு பார்த்தா 1726. அப்ப மும்பை தான் 2வது பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? which is considered as நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே கேட்டிருக்காங்க. தேசிய ஊராட்சி தினம் நமக்கு கண்டிப்பா தெரியும், ஏப்ரல் 24.
ஓகே, ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, when was pedestrian crossing was instituted in Britain? பாதசாரிகள் கடக்கும் இடம் எப்பொழுது பிரிட்டனில் துவங்கப்பட்டது? அதாவது இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குல்லப்பா, அந்த மேல அது நடந்து போவாங்கள மக்கள்லாம், அந்த இது வந்து எப்ப பிரிட்டிஷ்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1934. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ரூல் ஆஃப் லா வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி இதனை யார் வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து யார் முன்மொழிஞ்சான்னு பார்க்கும்போது ஏவி டைசி அவர் தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. இவருடைய இந்த ஃபுல் நேமும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கேள்வியில கேட்டிருக்காங்க. ஆலன் பென் டைசி. ஓகேங்களா, ஆக்சுவலா இந்த சட்டத்தின் ஆட்சின்றத ஒரு புத்தகத்துல வந்து அவர் வந்து ரொம்ப குறிப்பிட்டிருப்பாரு. அது எந்த புத்தகம்னு பார்க்கும்போது லா அண்ட் தி கான்ஸ்டியூஷன். இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. த லா அண்ட் கான்ஸ்டிடியூஷன். இந்த புத்தகம் 1885 காலகட்டத்தில் எழுதியிருப்பாரு. அதுலதான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, சட்டத்தின் ஆட்சின்றத வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட், ஆர்டிகல் கேட்டிருக்காங்கப்பா, ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் தானே. ஆர்டிகல் எல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. நமக்கு வர கேள்வியில வந்து ஆர்டிகல்ன்றது ஒரு ஈஸியான மார்க் ஸ்கோரிங் ஏரியா. என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 நமக்கு தெரியும்ல, என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதே மாதிரி இந்த 14 என்னன்னு சொல்லுவாங்களே, சட்டத்தின் முன் சம பாதுகாப்பு. ஓகேங்களா, சம பாதுகாப்புன்னு 2 வரும், அது பார்த்து படிச்சுக்கணும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 பாருங்க, ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, இதுல பாகுபாட்டை தடை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், ஆர்டிகல் 16 நமக்கு தெரியும், பொது வேலை வாய்ப்புகளில் சம உரிமை அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து 17 நமக்கு வந்து ஆக்சுவலா 17 தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம படிக்கிற ஸ்கூல் புக்ல முதல் வாசகமே அதுதான். என்ன வாசகம், தீண்டாமையை ஒழித்தல். அதுதான். அப்ப ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல். ஆர்டிகல் 18 பார்த்தோன்னா சட்டத்தின் முன், ஆக்சுவலா ரிப்பீட் ஆயிருக்குப்பா. இங்க வந்து பார்த்தோன்னா அது இங்கிலீஷ்ல பாத்துக்கோ. ஆர்டிகல் 18 பார்த்தா அபாலிஷஸ் த டைட்டில்ஸ். ஓகேங்களா, அப்ப எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. ஆர்டிகல் 14 5 எல்லாமே பாருங்க 5 கொடுத்துருக்கா. அப்ப அடுத்தது பார்ப்போமா. ஆர்டிகல் 15 1 இப்ப இங்கேயும் 1 இருக்கு. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 16 2. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அசிஸ்டன்ட் அண்ட் ரீசன். எப்பவுமே அசிஸ்டன்ட் அண்ட் ரீசன் போடும்போது கொஞ்சம் பார்த்து யோசிச்சு போடணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அட்டானமஸ் பாடின்னு கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் பாடினா தன்னிச்சையா செயல்படுறது. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஸோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் இஸ் டிசைடட் பை த எலெக்ஷன் கமிஷன். இதனால் தேர்தல் தொடர்பான விதிமுறைகள் தானாக மேற்கொள்கிறது. கரெக்டா, சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லிட்டான். அப்ப சுதந்திரமானதுன்னு அவனே தானே முடிவுலாம் எடுத்துப்பாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தானே. இப்ப இத ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா. ஹவு மெனி ரைட்ஸ் ஆர் தேர் இன் கன்சூமர் ரைட்ஸ்? எத்தனை ரைட்ஸ் இருக்கு கன்சூமர் ரைட்ஸ்ல? ரைட்ஸ் ஒன்னே பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு குரூப் ஓடி போயிட்டு ஆறு போட்டுக்கூடாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ரைட்ஸ் படிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. கன்சூமர் ரைட்ஸ்ன்னு பார்க்கும்போது 8 இருக்கு நமக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் எத்தனை உரிமைகள் உள்ளனா 8 உரிமைகள் இருக்குப்பா. அதே மாதிரி கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கு, நுகர்வோர் சட்டம், அந்த நுகர்வோர் உரிமைகள் சட்டம்னுவோம். ஆக்சுவலா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சிபிஆர், அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்பன்னு பார்த்தோம்னா 1986 படிப்போம். கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட் அது எப்பன்னு பார்த்தோம்னா 2015 படிப்போம். அதனால இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ரெண்டுத்தையும் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. The first girls school was started by Savitribai Phule and her husband Jyotiba Phule in the year. சாவித்ரிபாய் பூலேவும் அவங்களுடைய கணவன் ஜோதிபா பூலேவும் முதல் பெண்களுக்கான பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு நமக்கு தெரியும், 1848. ஆப்ஷன் சி. அதே மாதிரி சாவித்ரிபாய் பூலே தான் இந்தியாவுடைய முதல் பெண் டீச்சர். ஓகேங்களா, அதுவும் ஞாபகம் வரணும். அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க டீச்சரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண் கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்களையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ்பா. நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்ன கேட்டிருக்காங்க. கருப்பு சந்தைப்படுத்துதல், தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பராமரிப்பு பொருட்கள் சட்டம். இந்த பாக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதை ஈஸியா போட்டுடலாம். எந்த ஆப்ஷன் பார்த்தா 1980. அடுத்தது, வாட் இஸ் த டிவைஸ் யூஸ்டு ஃபார் என்டையர் வெஹிக்கல் சேஃப்டி? கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம் ஒரு காவலராக போறோம் அப்படின்னும் போது இந்த வெஹிக்கல் சம்மந்தப்பட்டது இன்னும் செலக்டடான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணி படிக்கணும்.
அதெல்லாம் தான் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்து கண்டிப்பா முக்கியமானதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக இது எடுத்துட்டு வந்தது. இதுல பாருங்களேன், எந்த கருவி வாகனத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை பொருத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஜிபிஎஸ் ட்ராக்கரா? சரி, ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்னா ஓகே, அவன் எடுத்துட்டு போயிடுவாங்க. சப்போஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா அது வண்டி அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது அது வாய்ப்பு இல்லை. அதனால லேன் புறப்பாடு எச்சரிக்கை இதுவும் வராது. ரக்ஷா பாதுகாப்பு வாகன இயக்கம் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. இதுதான் ஆன்சர். ரக்ஷா சேஃப் டிரைவ். இது வந்து ஒரு அந்த வண்டியோட இன்ஜினு, அதுக்கப்புறம் அந்த பிரேக் சிஸ்டம் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஸ்மார்ட் போன் வழியாவே நமக்கு வந்து தெரிய வச்சிரும் அப்படின்னு தான் இந்த ரக்ஷா பாதுகாப்பு வாகன இயக்கம். ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், while appointing the governor of a state, president consults with whom among the following கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தின் கவர்னரின் நியமனம் பொழுது குடியரசுத் தலைவர் யாரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அப்ப குடியரசுத் தலைவர் வந்து யாரை கேட்கணும் அப்படின்னா, தொடர்புடைய மாநில அரசு இவங்களை கேட்டுதான் ஒரு மாநிலத்துல வந்து ஒரு கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, அடுத்த கேள்வி. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். இதுல பாருங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம பொதுவாக படிக்கும் போது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படிப்போமா, பாக்ஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்களா? இங்க பாருங்க டேட்டோட சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்ப அந்த டேட்டையும் முக்கியமான ஆக்டுக்கு மட்டும் அந்த டேட்டை நம்ம படிச்சு எழுதி வச்சுக்கணும். இப்ப இங்க பார்த்தோம்னா டிசம்பர் 30, 1955 தான் இதுக்கான குடியுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 30, 1955. அடுத்த கேள்வி போயிடலாமா? இன் விச் பிளேஸ் 2025 பிரவாசி பாரதிய திவாஸ் செலிப்ரேட்டட்? 2025ஆம் ஆண்டு பிரவாசிய பாரதிய தினம் கொண்டாடப்பட்ட இடம் கேட்டிருக்காங்க. முதல்ல நமக்கு பிரவாசிய பாரதிய திவாஸ்னா என்னன்னு தெரியணும்ல. அப்படின்னு பார்க்கும்போதுன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஓகேங்களா? அந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்ன்றதை நம்ம எப்பெல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்றது தான். இப்போ 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இது 2025ல அது எப்போ கொண்டாடி இருக்காங்க, எந்த இடத்துல கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர், ஒடிசால இருக்கிற புவனேஸ்வர்ல தான் இது வந்து கொண்டாடி இருப்பாங்க. எவ்ரி 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த பிரவாசிய பாரதிய திவாஸ் வந்து கொண்டாடுவாங்க. இதை எதோடைய நினைவு கூறுதல்னு பார்க்கும்போது, காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு நம்ம இந்தியா வந்தார்ல, தென் ஆப்பிரிக்கா போயிட்டு நம்ம இந்தியா வந்தனால வந்து ஒரு குறிக்கோளா வச்சு இந்த தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு வரோம் நம்ம. அடுத்த கேள்விக்கு போவோமா? ஹூ காயின்ட் த டெர்ம் செக்யூலரிசம்? மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்கறாங்க. ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். நமக்கு தெரியும் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு. அடுத்தது, ஹவு many years once? அந்த கொஸ்டின் வந்துருச்சு பாருங்களேன். எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி? இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 years once. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். விச் எம்பரர் அனௌன்ஸ் தட் a state would prosecute any religion sect? நெக்ஸ்ட், எந்த அரசர் முதலில் அரசானது எந்த மதத்தையும் சாராது அப்படின்றது கூறுவார் அப்படின்னு பார்க்கும்போது அசோகர் சொல்லியிருப்பாரு. அந்த அசோகர் அந்த கல்வெட்டு இருக்கும், அதுல குறிப்பிட்டிருப்பாங்க, ஒரு அரசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எந்த மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடாது, யாருக்கும் ஒரு பாகுபாடு காட்டக்கூடாது, ஒரு பொதுவாக தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னு பண்ணா அசோகர் சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட், which king says that mausoleum should incorporate elements from different religion including Islam and Hinduism? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அரசர் அவருடைய கல்லறையில இஸ்லாம், இந்து சமயம் உட்பட பல்வேறு சமயம் சார்ந்த எல்லா சமயத்தையும் சார்ந்த கூறுகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு யார் ஆசைப்பட்டது அப்படின்னு பார்த்தாவே நமக்கு அக்பர். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலா இது ஒன்று ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த இஸ்லாம் இந்து முகலாயர் எம்பையர்ல வந்து இந்த இஸ்லாம் இந்து கூட ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிலேஷன் வந்தாலே நம்ம யாரை ஈஸியா போடலாம்னா அக்பரை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அந்த பார்த்தா விவசாயம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பெரோஷா துக்ளக் பார்த்தா விவசாயத்துக்கு நிறைய பண்ணியிருப்பாரு. இப்ப அக்பர்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்னு. அடுத்தது, விச் லாங்குவேஜ் யூஸ்ட் இன் சைரஸ் சிலிண்டர்? இதை பார்த்தோன்னே எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, டப்புனு யூனிஃபார்ம் லாங்குவேஜ்னு போட்டுருவாங்க. யூனிஃபார்ம் லாங்குவேஜ் அது யூனிஃபார்ம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு எழுத்து வடிவம், வரி வடிவம் சொல்லுவாங்க. அதுல எந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்காடியன் மொழி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன்? நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 10. அடுத்த கேள்வி, which article provides for the children to develop in healthy manner? எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக வழிவகை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளின் ஆரோக்கியம் 21ல வந்து 45 சொல்லியிருப்பாங்க. ஆனா 45 வருமா? குழந்தைகளின் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இந்த 39 ஆர்டிகல்ல பார்த்தா ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப எஃப்
ஓகேங்களா? 39Fல தான் குழந்தையோட ஆரோக்கியத்தை பத்தி சொல்றது அப்படின்னாவே 39F ஆர்டிகல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஆண்டு கொடுத்துருக்காங்கப்பா. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமனு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சில்ட்ரன். கரெக்டா இது? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெண்கள், ஒரு தாய் வந்த பேர் தானே குழந்தைய வர முடியும். அப்ப தாய்க்கான ஆண்டு தான் முதல்ல வரும். 1978 தாய், அது பெண்கள். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979 மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? ANB தவறுன்னு வரும். இதை அப்படியே மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மேபி சரின்னு போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் கேட்டிருக்காங்க. எப்பன்னு பார்த்தோம்னா 2007. ஓகேங்களா? அடுத்தது இந்து விடோரி மேரேஜ் ஆக்ட். ஆக்ட்பா, எந்தெந்த சட்டம் எப்பப்பெல்லாம் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்ப இது பார்த்துடலாமா? இந்து மறுமண சட்டம், இங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு போறீங்க. இந்து விதவை மறுமண சட்டம் ஒண்ணு வரும், இந்து திருமண சட்டம் ஒண்ணு வரும். ஓகேங்களா? அப்ப இந்து விதவை மறுமண சட்டம் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் 1856. இந்து திருமண சட்டம் அப்படின்னா 1955 வரணும். இங்க 1900 வந்துடணும்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டுத்தை வச்சு மேட்ச் பண்ணலாமா? 1வது 5, 2வது 4வது. அப்ப பார்த்தோம்னா ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 5 வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி. அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. 54 பெண்களை கேலி செய்வதை தடை செய்யும் சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா 1997. நெக்ஸ்ட் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் பார்த்தோம்னா 1999. நமக்கு தெரியும் இந்த சட்டம்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுறோம். மகப்பேறு நல சட்டம் 1961. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? Which free number in India is introduced first as 24 hours free service அப்படின்றாங்க. இந்தியாவில் முதலாக 24 மணி நேரம் கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்புடைய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் பார்த்தோன்னே என்ன போடுவீங்க? ஒன்று டக்குன்னு எடுத்தோடனே அவன் ஆம்புலன்ஸ் போட்டுருவீங்க, அப்படி இல்லை போலீஸ்னு போட்டுருவீங்க. நம்ம அந்த 100ன்னு அனுப்பிச்சுவீங்க. ஆனா முதல்ல 24 மணி நேரம் கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு எதுன்னு பார்த்தோம்னா குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணுது 1998. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 24 மணி நேரமே ஒரு டோல் ஃப்ரீ நம்பரா இருந்திருக்கும். நெக்ஸ்ட், வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் லான்ச் ஃபார் த பில்டிங் பிரிட்ஜஸ் ஃபார் சேஃப் அண்ட் சீம்லெஸ் டிராவல் ஆன் நேஷனல் ஹைவேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கு திட்டத்தின் பெயர். பாலங்களை கட்டுதல்னு கேட்டிருக்காங்களா? அப்ப இந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோடு ஓவர் பிரிட்ஜஸ் வருமா? ஓகே, சேது பாரதம், நன் ஆஃப் தி அபவ், பிரிட்ஜ் பாரத், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா சேது பாரதம். ஓகேங்களா? ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டு ரோடு ஓவர் பிரிட்ஜஸ் போட்டுடலாம், பிரிட்ஜ் பாரத்னு போட்டுடலாம். அதுதான் அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சிடணும்ல, மிஸ்டேக் பண்ணக்கூடாதுல்ல. இப்ப இந்த கேள்வியை நம்ம படிக்காம போனா கண்டிப்பா அந்த ஏ என்ற ஆப்ஷனையும் சி என்ற ஆப்ஷனையும் தான் போடுவோம். அப்ப இது இல்லாம நம்ம படிச்சாதான் அது தெரியும். சேது பாரதம்ன்றது ஆன்சர். Okay, National War Memorial was built by Indian government by acquiring how much land in which place it was built in கேட்டிருக்காங்க. இந்திய அரசால் தேசிய பேரிடர் நினைவு சின்னம் எங்கு கட்டப்பட்டுள்ளது, எவ்வளவு பரப்பளவு கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்திய அரசு தேசிய போர் நினைவு சின்னம் டெல்லியில கட்டியிருப்பாங்க. டெல்லி எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கு, பி ஆப்ஷன்ல இருக்கு. எத்தனை ஏக்கரு? நமக்கு கண்டிப்பா தெரியும். அதுவும் 40 ஏக்கர்ல தான் கட்டியிருப்பாங்க. 40 ஏக்கர் புதுடெல்லியில கட்டியிருப்பாங்க. அடுத்த கேள்வி போயிடலாமா? Who is the first India's field marshal கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இப்ப நியூஸ் அவ்வளவு ஃபேமஸ். ஆபரேஷன் சிந்தூர், நம்ம இந்தியாவுடைய அந்த தாக்குதல், அந்த இதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவ்வளோ ஒரு தைரியமிக்க செயலா இருந்துச்சு. அப்ப அந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம். சாம் மனக்ஷா அப்படின்றவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல். சாம் மனக்ஷா. அடுத்த கேள்வி, when was apartheid came to an end in South Africa கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நெல்சன் மண்டேலா போராடி இருப்பார்ல 1990. ஆக்சுவலா இதை apartheid ஒழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் கூட யாரு? FWD கிளார்க் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேருக்கு இது ஒழிச்சதுக்காக 1993 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பிரைஸ் யாருக்கு? இவங்க 2 பேருக்குமே. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வாஸ் கண்டக்டட் இன் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் கண்டிப்பா நமக்கு தெரியும். தப்பே பண்ணக்கூடியாத கேள்வி 1920. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட், when did VVPAT and NOTA introduced in general election in India? ஃபுல் ஃபார்ம் என்னது இதுக்கு? none of the above. VVPAT voters verified
பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எலெக்ஷன் மிஷினில் வந்து ஒரு ப்ரொஜெக்ட்னு ஒரு ஓட்டு போடுறோம்ல, அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு பேப்பர் வெளியே வரும். என்ன சிம்பிள், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுதான் அந்த விவி பேட்டுன்றோம். ஓட்டஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். எந்த ஆண்டு அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்களா? எந்த ஆண்டு பார்த்தா 2014 தான்ப்பா. நன் ஆஃப் தி அப்போ வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். நோட்டா பொதுவாக நமக்கு தெரியும் 2014 தானே. அப்போ விவி பேட் கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம 2014 தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க. அந்த ஒரு எசம்ஷன்ல போட்டுடலாம் நம்ம. அடுத்தது 2017 how many national parties are there in India? நிலவரப்படி எத்தனை தேசிய கட்சிகள்? எல்லாரும் 6 போட்டிருக்கூடாது. 2017 இப்பதான் 6. 2017 நிலவரப்படி 7 இருந்திருக்கும். சி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாமா? The word republic was formed from which country and derived from which language ன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுன்ற ஒரு சொல்லு எந்த நாட்டுல இருந்து வடிவமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மொழி சொல்ல இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் நமக்கு தெரியும், ரோமு, லத்தீன். அடுத்த கேள்வி, குடவோலை சிஸ்டம் was the system of voting followed during Chola period to select the kings. The system was followed especially in first பராந்தா, முதலாம் பராந்தக சோழன் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி அரசர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இது முதலாம் பராந்தக சோழரின் காலத்தியது. முக்காசி பேர் என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு பார்த்து அடிச்சிருவீங்க. நல்லா பாருங்க, அதை என்ன கொடுத்துருக்காங்க, வழக்கப்படி அரசர்கள்னு கொடுத்துருக்காங்க. அரசர்கள் வருமா? அரசர்கள் இல்ல, கிராம சபை உறுப்பினர்கள் தான் இந்த குடவோலை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்ப அரசர்கள் என்றது வராது. இப்ப இதுனா ஆப்ஷன் ஏ தப்பு. பி நான் சொல்லியிருக்காங்க முதலாம் பராந்தக சோழன். அப்ப குடவோலை சிஸ்டம்ன்றது யார் ஃபாலோ பண்ணிருப்பா? முதலாம் பராந்தக சோழன் தானே. அப்ப அது கரெக்ட். அப்ப இதுல எது கரெக்ட், எந்த ஆப்ஷன் வரும்? ஏ மட்டும் சரி, பி. அப்ப வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, வித் ஹூஸ் ஹெல்ப் நெல்சன் மண்டேலா அபாலிஷ்? இப்பதானே பார்த்தோம் யாருடைய உதவியால் நெல்சன் மண்டேலா வந்து அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. நமக்கு தெரியும், FWD கிளார்க். அடுத்த கேள்வி, who won her right to employment by approaching the court according to right to constitutional remedies அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலை வாய்ப்பு உரிமையை உறுதிப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன், அவங்க கிருத்திகா யாஷினி அப்படின்றவங்க. ஓகேங்களா, அந்த சமூகத்துக்கே ஒரு பெருமை தேடி தந்தவங்க இவங்க தான். நெக்ஸ்ட், ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் நமக்கு தெரியும் 2009. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, which app was launched by TN government for public use during emergency that access the state police control room using this app? ஆபத்து காலத்தில் நேரடியாக மாநில காவல் கட்டுப்பாடு அறையின் தொடர்பு கொள்ள தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி நமக்கு தெரியும். என்ன செயலி? காவலன் SOS. இந்த செயலி மூலியமா நம்ம 24 மணி நேரமும் டைரக்டா அந்த போலீஸோட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அணுக முடியும் ஒரு எமர்ஜென்சி டைம்ல. அடுத்த கேள்வி, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி படிக்கும்போது அதையும் சேர்த்து படிங்க. தவறானதை கேட்கறாங்களா, சரியானதை கேட்கறாங்களா அப்படின்றத சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல. ஆனா அதுல மிஸ்டேக் பண்ற பர்சன்ஸும் இருக்காங்க. போக்சோ சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது. போக்சோ ஆக்ட் வாஸ் enacted in 2012. This act ensures the protection of girl children. இது 18 பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட், 18 வயது உள்ளே இருப்பவர்கள் குழந்தையாக கருதுகிறது. இந்த ஆப்ஷன்லாம் படிங்களேன். இப்போ போக்சோ சட்டம் 2012 நமக்கு தெரியும், கரெக்ட். இது பெண் குழந்தைகளை மட்டும் பாதுகாக்க கொண்டு வரப்பட்டது. போக்சோ சட்டம் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமா? நல்லா யோசிங்க, பெண் குழந்தைகளுக்கு மட்டுமா வரும்? இல்ல, குழந்தைகள்னாவே அப்ப ஆண் குழந்தையும் இருக்கு, பெண் குழந்தையும் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், போக்சோ சட்டம்னாவே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சிருவீங்க. ஆனா இல்ல, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அப்படின்னாவே ஜென்ரலா ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது எதெல்லாம் எதுல வந்துடும்? இந்த போக்சோ சட்டத்துக்கு கீழே வந்துடும். அப்போ வந்து பி ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஓகேங்களா, 18 வயது உள்ள இருப்பவர்களை குழந்தையாக கருதுகிறது இந்த சட்டத்துப்படி, கரெக்ட். அப்புறம் இச்சட்டத்தில் 2018 திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் கரெக்ட் தான். 2019 திருத்தம் பண்ணிருப்பாங்க 18ல. அப்ப எது தவறு தான் கேட்டிருக்காங்க. அப்ப பி தான் தவறு. ஆன்சர் முடிஞ்சது. Who conducted the global march against child labor? சைல்டு லேபர் குளோபல் மார்ச் அப்படின்னாவே நமக்கு ஒரே பர்சன் தான், கைலாஷ் சத்யாத்ரி ஞாபகம் வந்துடணும். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 80,000 கிலோமீட்டர். எத்தனை குழந்தைகள் ஆர்கனைஸ் பண்ணிருப்பாருன்னா 86,000 குழந்தைகள். குழந்தையுடைய அந்த குழந்தை உழைப்புக்கு அதை அப்போஸ் பண்ணி ஒரு குளோபல் மார்ச் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாரு. அது யாருன்னு பண்ணா கைலாஷ் சத்யாத்ரி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்த்துருவோம். தமிழ்நாடு இந்து சக்சஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க? 1989. ஓகே, தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் மூலயமா திருத்த சட்டம் எப்போ பண்ணியிருக்காங்க? 1998ல. பெண்களுக்கு எந்த உரிமையை வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த உரிமை பாப்போமா? வேலைக்கு செல்லும் உரிமை. வேலைக்கு செல்லும் உரிமை வருமா? வராது.
அப்ப இது எலிமினேட் பண்ணலாம். மூதாதையர் சொத்துக்களையும் இதுதான் வரும். அப்ப அமெண்ட் பண்ணினா வரும், மூதாதையர் சொத்துக்கள்ல பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் இது 1998 தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்தச் சட்டம். அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த இடத்துல திருத்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணிதான் கல்வி உரிமை வராது, வேலையில் ஒரே மாதிரியான சட்டமும் அந்த சம்பளம் வராது. இந்த வேலையில் ஒரே மாதிரியான சம்பளம் சொல்ற ஆர்டிகல் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஆர்டிகளையும் நம்ம படிச்சிடணும். என்ன ஆர்டிகல் பார்த்தா ஆர்டிகல் 16 வந்து அதை பத்தி சொல்லும். ஓகேப்பா. இப்ப வந்து பாலிட்டியில வந்து 6th இருந்து 12வது வகுப்பு உள்ள இருக்கிற அந்த முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸும் அடுத்த வகுப்புல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.